இந்த கணக்கு வந்து கூட்டி வட்டி கணக்கு. நார்மலாக 3 முறை வட்டி கணக்கிடுறதுன்னா ஃபார்முலா பட்டி யூஸ் பண்ணி போட்டலாம். இது வந்து 4 முறை கணக்கிடுறது, அதாவது 4 முறை வட்டி கணக்கிடப்பட்டது. ஆனால் கொஞ்சம் ஃபார்முலா வச்சு போடுறது கொஞ்சம் டைம் ஆகும். 4க்கு மேலே இதே மெத்தடில் பண்ண முடியும். அதாவது என்ன சொல்ல, வட்டியை அரை ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டினால் 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 6% என்ற கணக்கில் ரூபாய் 8500க்கு கூட்டு வட்டியை காண்கன்னு இருக்காங்க. 1025.75, 1066.83, 9968.72, ரூபாய் 1050.72. கணக்கு விளக்கமாக சொல்கிறேன். அரை ஆண்டுக்குன்னா ஆண்டுக்கு 2 முறை 6% கொடுக்குறது, அதாவது 6% ரேட்டில் 6க்கு 2 முறை. 2 ஆண்டுகளுக்குன்னா 4 முறை கொடுக்குறது, 3% ரேட்டில் கொடுக்குற அரை ஆண்டுக்கு. இது வந்து ஒரு ஆண்டுக்கு, இது அரை ஆண்டுக்கு. ஓகேயா? கொடுக்கப்பட்ட 8500 போட்டுக்குங்க. எத்தனை முறை? 4 முறை கொடுக்குறாங்க. இந்த 4 முறை இங்கே கொண்டாங்க. 4/1 ஆரம்பிக்கும் போது இன்ட்டு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது 3%. அரை ஆண்டுக்கு ஒரு முறை 3% தான் அதை போடணும். 3/100. இது சுருக்கணும்னா ஈஸி தான். பெருக்கிறது வந்து 1020 வரும். அந்த 1020 கீழே கொண்டாங்க. இந்த 4 வந்து 3 ஆக்குங்க, 1 வந்து 2 ஆக்குங்க, 3/100 அப்படியே போடுங்க. சுருக்கணும்னா இதே சிம்பிளாக தான் இருக்கும். 45.9 வருது. நான் 45.9 கீழே கொண்டாங்க. இன்ட்டு 3 2 ஆகும், 2 3 ஆகும், இன்ட்டு 3/100 அப்படியே இருக்கும். 0.92. ₹1 கீழே வந்து விட்டுலாம். நான் கடைசி வரைக்கும் போட்டால் என்ன வருதுன்னு காமிக்கிறேன். 1 பைசா வித்தியாசம் வருது, அவ்வளோதான். ஸோ மொத்தம் வந்து ₹1066.83 விடை. இதோட விடை ஆப்ஷன் வந்து பி சரியான ஆன்சர். ஸோ இந்த சம் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா எல்லாரும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.